நம்ம நெருக்கமான சூழ்நிலையில் என்ன செய்யறதுன்னு தெரியாம தடுமாறும் போது இந்த வசனம் நம்முடைய பாதைக்கு வெளிச்சம் காட்டும். தீபமாய் வந்து நிக்க, இதை செய், இப்படி நட, அப்படி நடன்னு வழி நடத்தும். பல சமயங்கள்ல இந்த வேத வசனத்தை கொண்டுதான் கர்த்தர் என்னை வழி நடத்தி இருக்கிறார். ஆண்டவரே, நான் என்ன செய்யறது, இந்த சூழ்நிலையில என்ன தீர்மானம் எடுக்கிறதுன்னு தெரியல, இதுல எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல, நான் என்ன செய்யறதுன்னு தடுமாறும் போது இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் என்னோட பல முறை பேசி இருக்கிறார். இன்றைக்கும் பேசுகிறார். ஒரு அழகான கைடன்ஸ், ஒரு வழி நடத்துதல், வழியை நமக்கு காண்பிக்கிறது இந்த வேத வசனம். அதனால நீங்க இந்த வசனத்தை தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே அதை வாசித்து தியானித்து நீங்க ஜெபம் செய்யணும். இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், என்னோடு பேசுவார் என்று நீங்க விசுவாசிக்கணும். வழி நடத்துதலை தருவார் என்று நீங்க விசுவாசிக்கணும்.